நமோ நாராயணாய நமக. வேத்யோ வைத்திய சதா யோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 172வது திருநாமம் மகாமாயக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா, தீய சக்திகளை தன் மாயையால் மயக்குபவர். அதில் சொல்லும் முறை என்ன பார்த்தாங்கன்னா, மகா மாயாயக அப்படின்னு சொல்ல வேண்டும். ஓகே, இப்போது நம் எம்பெருமானுடைய பெருமைகளிலும் அவருடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். ஹிரண்யக்ஷன் என்ற அசுரன் பூமியை பாய் சுருட்டுவது போல் சுருட்டி கடலுக்குள் அடியில் ஒளித்து வைத்தான். திருமால் பன்றி முகத்தோடு வாராக அவதாரம் செய்து இரண்யகசிபனை வதம் செய்து பூமியை மீட்டார். இரண்யக்ஷனை இழந்த அவனது மனைவிகளும் மக்களும் அழுதும் புலம்பிக் கொண்டு இருந்தனர். அங்கே இரண்யக்ஷனின் அண்ணனான இரணியன் வந்தான். வருந்தாதீர்கள் அன்னிமாரே, நான் உடல் என்பது அழியக்கூடியது. ஆனால் ஆத்மா தான் எப்போதும் அழியாமல் இருக்கக்கூடியது. பிறப்பு என்பது இருந்தால் இறப்பு என்பது இருக்கத்தானே செய்யும். பிறந்தவர் அனைவரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பது உலக நீதி. அந்த வகையில் என் தம்பிக்கு மரணம் ஏற்பட்டு உள்ளது. இதற்காக வருந்தாதீர்கள், அழாதீர்கள் என்றெல்லாம் ஆறுதல் கூறி சொன்னானாம் இரண்யக்ஷன் இரண்யகசிபு 2 பேர். ஓகேவா, அண்ணன் தம்பி. இதை கேட்ட இரண்யக்ஷனின் குடும்பத்தினர், ஏய் இரண்யா, உன் அண்ணன் இறந்ததில் உனக்கு வருத்தமே இல்லையா? நீ அழாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் துக்கத்திலிருந்து எங்களையும் வந்து சம்பந்தமில்லாமல் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா என்று கேட்டார்கள் மற்றவர்கள் அனைவரும். எனக்கு வருத்தமில்லை என்று யார் சொன்னது? எனது துக்கத்தை எல்லாம் மனதிற்கு தேக்கி வைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அழுது என்ன பயன்? இரண்யக்ஷனை கொன்ற திருமாலை பழிவாங்க வேண்டாமா என்று கேட்டாராம் இரண்யன். அதற்கு என்ன செய்யப் போகிறார் என்று மற்றவர்கள் கேட்க, என் தம்பியை கொன்ற அந்த திருமாலை எனது வாளால் குத்தி கொன்று அந்த திருமாலின் இரத்தத்தால் என் தம்பிக்கு தர்ப்பணம் செய்வேன் என்று சபதம் வைத்திருந்தாராம் இரண்யன். திருமாலை தேடி காரிய வைகுண்டத்திற்கு சென்றார். அங்கே சென்று பார்த்தது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி உள்ளிட்ட நாச்சியார்கள் மட்டும்தான் இருந்தார்கள். கருடன், விஸ்வக்சேனர் போன்ற நித்திய சூரியனும் இருந்தார்கள். ஆதிசேஷன் படுக்கையில் இருந்தது. ஆனால் அந்த ஆதிசேஷன் மேல் திருமாலை காணவில்லை. எங்கே போனான்? எனக்கு பயந்து கொண்டு ஒளிந்து விட்டானோ என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிறாராம். அதனால் எங்கு சென்றாலும் நான் அவனை விடமாட்டேன், இந்த வாளுக்கு அவனை இரையாக்குவேன் என்று சபதம் செய்துட்டு தேடி அலைகிறானாம் இரண்யன். இரத்தத்தால் என் தம்பிக்கு தர்ப்பணம் செய்வேன் என்று கூச்சலிட்டார். வைகுண்டத்தில் இருந்தோர், இரண்யா, நீ வருவதை கேள்வியுற்று திருமால் உன்னை கண்டு அஞ்சி எங்கேயோ ஓடிப்போய் ஒளிந்து கொண்டு விட்டார் போல. அவர் எங்கே ஒளிந்து கொண்டு விட்டார் என்று தெரியாது உனக்கு. 14 உலகங்களுக்கும் அவன் எங்கு இருந்தாலும் நான் கண்டறிவேன் என்று சொல்லிவிட்டு அனைத்து உலகங்களையும் தேடினானாம் இரண்யன். ஆனாலும் திருமாலை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஏமாற்றத்தோடு திருமாலுடைய ஒரு விளையாட்டுக்கள் திரும்பினானாம் இரண்யன். அதன் பிறகு இரண்யவதம் ஆன பின் பிரகலாதன் திருமாலிடம் என் தந்தை உன்னை அனைத்து உலகங்களையும் தேடியதாகவும் எங்கு தேடியும் உன்னை காண முடியவில்லை என்று சொன்னாராம். அதாவது அதன் பிறகு இரண்யகசிபுக்கு பிரகலாதன் மகனாக பிறந்து திருமால் நரசிம்மராக வந்து இரண்யனை வதைத்ததும் வாசகர்களுக்கு நமக்கு அறிந்த செய்தியே. அதனால் எங்கு ஒளிந்து கொண்டாய் என்று பிரகலாதன் கேட்டாராம். உன் தந்தையின் இதயத்துக்குள் ஒளிந்து கொண்டேன், அங்கே அவன் தேடமாட்டான் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்றாராம் திருமால். என் தந்தையை கண்டு அஞ்சி ஒளிந்து கொண்டாயா என்று கேட்டான் பிரகலாதன். இல்லை, அப்போது அவன் முன் தோன்றி அவனை கொன்றிருந்தால் பக்தன் பிரகலாதனான உனது பெருமை உலகுக்கு தெரியாமலே போயிருக்கும் அல்லவா? அதனால்தான் அவனை விட்டு வைத்து உன்னையும் பிறக்க வைத்தேன் என் பக்தனாக. அதனால்தான் தூணிலும் இருப்பான் துணிமிலும் உள்ளான் என்ற சொல் வரை காத்திருந்து அதன் பிறகு தூணை பிளந்து வெளியே வந்து இரண்யக்ஷனை கொன்றேன் என்றாராம். இவ்வாறு அடியார்களுக்கு தன் வடிவத்தை நன்கு காட்டினாலும் அசுரர்களுக்கு தன்னை காட்டாமல் மாயங்கள் செய்வது, தன்னை மறைத்து வைத்து கொள்வதே மகாமாயக
என்றார் என்று திருமாலை அழைக்கப்படுகிறது என்று ஆழ்வார் ஒரு பாட்டு இந்த இடத்தில் பாடியுள்ளார். மகாமாயக என்பது சகஸ்ரநாமத்தில் 172வது திருநாமமாக ஒலிக்கப்பட்டுள்ளது. மாயக என்பது திருமாலின் சக்தியை குறிக்கிறது. இந்த மாயை என்ற சொல்லுக்குள் பொய் என்றோ மாயை என்றோ அர்த்தமில்லை. எப்போது மாயைனா என்ன சொல்லுவோம்? பொய்யான ஒரு உருவம். இப்போ நம்ம வீட்டுக்கு நிறையா பேர் வராங்க போகிறாங்க, எல்லாம் மாயை வந்துட்டு போச்சு அப்படின்வாங்க. ஏன்னா அது என்றைக்கு நிலைக்கக்கூடியது, நிலையற்றது. அதனால் அதை சொல்லுவாங்க. மாயாயக அப்படின்னு தினமும் சொல்லி வரும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான மயக்கங்களிலிருந்து வெளிவரும்படி திருமால் அருள் புரிவார். அதான் சொல்கிறது. இந்த கதையெல்லாம் எவ்வளோ நல்ல, இதெல்லாம் படித்து ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஒரு விளக்கறப்பையோ ஒரு அயன் பண்ணுறப்பையோ ஒரு ஏதோ ஒன்று செய்கிறப்ப உங்கள் குழந்தைங்களுக்கு இதை சொல்லலாம். ஓகேவா? வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.